கம்பெனி வாத்தியார் வருகிறார். அவரை கேட்டு தெரிஞ்சுக்கொள். ஐயா வணக்கம் 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 ஐயா வணக்கம் வணக்கம். விட்டது இன்று நடத்தக்கூடிய நாடகத்தோடு விளக்க வேண்டும். வேண்டுமானதையெல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. நாடகத்துடைய விளக்கம் தேவை. விளக்கம் தேவை. தம்பி இது என்ன ஊர்? இதோ சத்தியகண்ட நல்லூர். இந்த சத்தியகண்ட நல்லூர் நன்னகரத்தில் இன்று ஓர் இரவு தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? ஐயா வீட்டுல உக்காந்தா புழுகுமா இருக்குதான். வீட்டுல உக்காந்தா புழுகுமா இருக்குதான். அதான் வெளியே வந்து காத்தோட்டமா காத்து வாங்கிட்டு போலான்னு வந்துக்கிறாங்க. இந்த மாசம் வீட்டுல புழுகுமாதான். என்னடா இப்போ புழுகுமாக இருந்தா வெளியே காத்தோட்டத்தை வந்துக்கிறாங்க. இந்த அதுக்குதான் இப்போ புழுகுமாக இருந்தா மேல டென்ட் போட்டு விட்டுருக்காங்க. ஏன்னா என்னாச்சு இந்த காலத்துல அடிக்கிற அடி பனி எப்படி எல்லாம் இந்த பனி காலத்துல தான் கவர்மெண்ட் ஆஃபர் விட்டுக்கிறாங்களே. என்ன 145 வீரம் ஐயா ஆதிசக்தி மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு ஒரு நாடகம் மகமாரி அம்மனுக்காக. ஆமா மகமாரி அம்மன் ஆதி மாரியம்மன் ஆதிசக்தி மாரியம்மன் ஆதிசக்தி மகமாரி அம்மனுக்காக திருவிழாக்களை செய்து அவங்களுக்காக இந்த ஓர் இரவு 1008 முதல் தாயன விளங்கு சக்தி நமக்கு கொடுப்பவளை கொண்டா கோயில் கொண்டு நமது குலதெய்வமாய்க்க உனை கொடுப்பவளை கொண்டா ஆயர் சோதரி செம்மாரி இந்த மாநிலம் முழுதும் ஒரு மாறி அம்பாள் வைசூரனை மடித்தவன் இந்த 1008 அண்டமும் 1008 அண்டத்தையும் படைத்தவள் இந்த அம்பாள் தான். ஆமா. ஆனா அதனால தம்பி ஒண்ணு கேட்கிறேன். தெருக்கூத்துன்னு ஆடுன ஆள் யார்? நீ வந்து மியா மியா மியான்னு பாடுற. உலகத்துல முத நான் தானே ஆட்டான. நீ ஆனடா. ஆமா அவன்டா இல்லடா. எங்க காசுனாலும் அங்க ஆன பத்திராபடைய மோன அவரே 10 லட்சம் ரூபாய். அவர் பார்த்தா தம்பி நீ ஆடல நானும் ஆடல. யாருதான் முத தெருக்கூத்த ஆடின ஆள் யாருன்னு கேட்டா இந்த மகமாரி அம்மனும் சிவபெருமானும் தில்லை சிதம்பரத்தில் தில்லை சிதம்பரம் சொன்னா அந்த ஊருக்கு பேர் முத திரு ஆலங்காடு. ஆமா அந்த தில்லையில் நாட்டியம் செய்தார்கள். போட்டியும் பேரு யாராரு? ஆமா அவங்க ஆடணும்னா இன்னைக்கு நமக்கு சோறு சோறே இல்ல.
ஏன் எப்படி கேட்டா தம்பி, இந்த அம்மா சாதாரண ஆள் கிடையாது. காத்தார் கழுவில் ஏற காத்தார் கழுவில் ஏற காத்தார் கண்ணாயிரம் கொண்ட வந்த மாத்தா காத்தார் கழுவில் ஏற காத்தார் கழுவில் ஏற காத்தார் கண்ணாயிரம் கொண்ட வந்த மாத்தா காத்தார் கழுவில் ஏற தம்பி, அப்பேற்பட்ட அந்த மகமாரி அம்மனுடைய மகிழ்மையை நம்ம சொல்ல நாவு ஏது, ராத்திரி ஏது. ஆனா இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கேற்றவரை சிற்றறிவுக்கேற்றவரை ரெண்டாம் கட்டம் பணி பேச்சு ரெண்டாம் கட்டான அந்த பனி பெய்யுது. ஐயோ அதே அதே கேக்குறீங்க ஐயா. வெயிலும் பாதி இல்ல பனியா பாதி. ஐயோ நைட்ல பனி காலைல ஒரே சரி. மேலே ஓய்வுது கீழே ஓய்வுது ஐயா. ஏய் மேல ஓய்வுது. ஏய் தக்காளி மண்டியா பனி பெய்யுதா? பனி பெய்ஞ்சா தலை நனைதா? தலை நனைஞ்சா என்ன பண்ணும்? சளி பிடிக்கும். சளி பிடிச்சி வாயில போட முடியும், கீழே தானே போட முடியும். அதான் மேலே ஓய்வுது கீழே ஓய்வுது. மூக்குல வயமா சூத்துல ஓய்வோம். நம்முடைய சிற்றறிவுக்கேற்றவரை தெருக்கூத்தாட வந்திருக்கோம். நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டு ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீங்களா எப்படி ஈர்த்து போட்டு வாங்குறீங்க? என்ன ஊர் தெரியுமா? இந்த பக்கம் போனாலும் 5 கிலோமீட்டர், இப்படி போனாலும் 4 கிலோமீட்டர். அப்படியே ஆட்டு மாட்டுக்கு லோன் போடும், ஒதுக்கி லோன் போடும். தக்காளி வண்டியா ஒரு பிள்ளை தவறு செய்து விட்டா தாய் தந்தை தண்டிப்பாங்க. அப்பதான் தப்பா இன்னொரு நாளைக்கு எடுத்து செய்யலாம். பேசிட்டு தாயா அப்ப நாங்க அந்த தப்பு செய்து பிள்ளைகளை ஈர்த்து போட்டு வாங்கன்றியா? அதான் ஓட முடியாத வயசு சொல்றாங்க தம்பி. மாமா பிள்ளை ஏற்கனவே காலத்துல எங்க அத்திக்கு கூட்டி விடுங்க. பிள்ளை தவறு செய்து விட்டார், தாய் தந்தை கண்டிப்பது உண்டு. மறுபடியும் அதே பிள்ளையை கூப்பிட்டு ஆசையோடு அன்போடு அனுப்பது உண்டு. அது மாதிரி எங்கள் 16 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரை கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம் தம்பி. இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் சக்தி புராணத்தில் ஒரு பாகம். சக்தி புராணத்தில் ஒரு பாகம். சண்டாசூரன் முண்டாசூரன் வதை எண்ணம். இந்த மகமாரி அம்மன் மகத்துவம். அந்த சண்டாசூரனுக்கும் முண்டாசூரனுக்கும் அந்த அம்மனுக்கு சண்டை. வேறு நேரம் 4 மணிக்கு ஓடி போது கட்டி அது மண்டை. மண்டை எத்தனை மணிக்கு மண்டை ஓடியோ? 3:59 மண்டை க்ளோஸ்.
3:59 மண்டை க்ளோஸ் 2:59 தலை திரும்ப பம்பகரில் வச்சு உடனே படம் பையா என்னை பத்தி ஒரு தெரியாது சுத்தமான மெண்டலு போடா சண்டையாவது சண்டை குண்டு பையனே சண்டன் முண்டன் வதை சண்டாசுரன் முண்டாசுரன் வதை அம்மன் மகத்துவம் மகமாரி அம்மன் மகத்துவம் ஆமா இந்த நாடகத்தில் முதல் தங்கி வரக்கூடிய சக்தி உலகத்துக்கு அதிபதி சதுர்முகம் படைத்த அது பிரபதி அவன் தற்பார் அன்று அவரால்
வாங்க ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். மங்களமண்டாகட்டும். மீண்டும் ஆயிரம் பெற்று ஆமா நிறைந்த செல்வத்தோடு முன்னால் பார்த்தியா? ஆமாங்க. யாரு? ஆதிசக்தி மாரியம்மன். ஆதிசக்தி மாரியம்மன். அப்படி என்றால் பூமையானது இரண்டு வடிவமாக இருந்து ஓம் ஓம் என்ற ரீங்காரம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆமாமா. அந்த ஓசையில கருவாகி உருவாகி அதுல உருவானோட பதாலத்து வெடித்து மேலண்ட ஆகாயம் கீழண்ட பூமி ஏக சுலபமாக தன்னம் தன்மையாக நெற்றிக்கல் சிறு சூலம் சமரகம் மணிபத்திரம் சிற்றூருக்கு அப்படி சொல்லக்கூடிய ஐந்து ஆயுத பொருட்கள் அந்த ஆதிபராசக்தி. ஆனால் அந்த அம்மாவுக்கு தான் ஆதிசக்தி. ஆமாங்க. சரி சரி அப்படி எங்க அம்மா வந்து அப்படி இருப்பாங்க. சொந்தக்காரர் விடுறது. ஓஹோ அப்படியா? களவாட போறதுங்கிறதே கதை பேசு. அப்பேற்பட்ட ஆதிசக்தி அம்மன் ஏன் உட்காரு எனக்கு தெரியும். உட்காரு பாதி நேரத்துல வந்து கண்டுபிடிச்சிடறான் எங்க பசங்கள.
எனக்கு 9 பசங்க. ஆமா மகாராஜா. 9 பசங்கன்னா எனக்கு இல்ல ஐயா, எங்க அம்மாவுக்கு. நம்மளே போன மாசத்துல போறோம். ஸ்ரீ ஆதிசக்தி மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு ஊர்க்காக்கும் தேவதை ஆமா. அம்மாவுக்கு முன்னால் பார்த்தியா விநாயக பெருமான், மூத்தப்பட விநாயகர், இளையபிள்ளை முருகன், விநாயக பெருமான் அம்மாவுடைய அருளால் விநாயக பெருமான் அருளால் நீங்க 2 பேரும் நீண்ட ஆயுளம் பெற்று எந்த செல்வத்தோடு வாழும்படி உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏய் பையா, ஏய் சைலண்ட் உட்கார், அமைதியா உட்கார். ஏய் சத்தம் போடாத. அவரை விடு, போய் தூங்க. பேசிட்டியா? சமயமாத்தியா? பார்த்தால் அறிவுக்கு ஆச்சாரத்துக்கு எப்படி தோற்றம் ஐயா லட்சுமி கடாதி பரிசபை இரு இரு. ஐயோ சபை ஆமாங்க. சைலண்ட். நான்கு வேதம், 4 வேதம், 6 சாஸ்திரம், 6 சாஸ்திரம், 64 கல்விக்கால், கலிக்கால், 88 தத்துவம், 108 கீதம், 108 கீதம். ஏய் இதிகாச புராணங்கள் எல்லாம் சிக்கரகத்துணர்ந்த ஆமா ஆமா. சொல்லுங்க யார் பேசுறோம், ஆளுக்கு ஒரு சாட்டை தான். பெரியவர்களை பார்த்தியாடா? டேய் உட்கார்ந்து பார்த்தியா? இவங்க பெரியவர்கள் தான், பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. 80 இல்ல 90 வயது இருக்கும். ஆமா 80 90. கலா தனவான்கள் ஆமா எவ்வளவு அமைதியாக அடக்க ஆச்சாரத்தோடு இப்பேற்பட்ட குளிர்ல இந்த பணியில வந்து அழகா உட்கார்ந்து நாடகம் பார்க்கணும். ஆமா இது என்ன ஆவலோட அன்போடு வந்து உட்கார்ந்து இருக்காங்க பாரு. பின்ன சந்தோஷம் உட்காருவாங்க. ஏய் நம்ம பூத்த ரசிக வந்து இருக்காங்க. கூத்தாட வந்து பெருமை நினைச்சு ஐயா நெஞ்சகத்தில் பயம் இருக்க வேண்டும். பயம் பயம். ஆமா மகாராஜா. பயம் பயம்னா பயத்துக்கு கூடாது. ஆனால் அஞ்சாபட்ட கடன் அனுமான்கள் அன்னூருடைய பாதத்திற்கும் சொல்லு மாமாணி. மகாராஜா செருப்பில்லை. ஆமாங்க செருப்பில்லையா? பயம் அறியாது. ஆமாங்க நான் எங்க அம்மா என்ன 7.5 மாசத்துல பேசிட்டாங்க ஐயா. ஏழை இல்லையா? ஆமா என்னடா குடிச்சடியா கல்யாணம் சொல்றேன். ஆகிறதுக்கு முன்னாடியே 3.5 மாசம் எங்க அம்மா. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 7.5 10. கணக்கை விட அரை கூட போயிட்டு இருக்கு. எங்க அம்மா கல்யாணத்துக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுத்தா. என்ன எடுத்து குத்துனா இல்லையா? வாடா மொத்த டாபர் எப்படி வாடா? அஞ்சாபட்ட கடன் அனுமான்கள் ஆமா சபையை பார்த்தால் அறிவுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தேவலோகத்தில் கூடுவது அது தேவை இந்திரன் சபை. தேவே இந்திரன் சபை. தில்லை சிதம்பரத்தில் கூடுவது அது தில்லை கலைஞர் சபை. அது நாடக மேடை. ஆமா தில்லை காளியும் ஆமா. தில்லை நடராஜ பெருமானும். நாட்டியமான நாடகம். ஆமா தில்லை சிதம்பரத்து. அதுக்குதான் அது நாடக மேடை. அது திருக்கூத்து. இப்ப நாம் தெருவுல கூத்து. இது தெருக்கூத்து. ஆமாடா. ஆனால் என்னடா? அவங்க அம்மா பெரியம்மா தான் அம்மாடா. சரி சரி ஆனால் ஆனாலும் இப்படி வந்து சத்தியஞான சபை. சத்தியஞான சபை. அப்பேற்பட்ட சபையில எழுந்தருளின் நாட்டாமை கண்ணம் தலைவர் எவ்வளவு அமைதியாக அடக்க ஆச்சாரத்தோடு அமர்ந்திருக்கின்றார். ஆமா ஆமா அன்னையிடம் பாதத்திற்கும் பாதத்திற்கும் நாடகத்தமிழ் அணிவதற்கும் முன்னால் எழுந்தருளிய ஸ்ரீ ஆதிசக்தி மாரியம்மன். ஆதிசக்தி மாரியம்மன். ஆமா மகாராஜா. வரைக்கும் சமயம் 16,000. ஆமாங்க சொல்ல முடியுமா தம்மா பேச்சு. அம்மாவுடைய பாதத்திற்கும் நாடகத்தமிழ் அனைவருக்கும் ஆச்சார அவர்களுக்கு சிறுவன் வணக்கம். சமாளிப்பா.
சத்தியலோகத்தை ஆண்டவர் கூடிய பிரம்மதேவன் பிரம்மதேவன் பிரம்மதேவன். நான் பிரம்மணத்தாயனாகிய பிரம்மதேவன். ஆமா ஆமா. ஆனால் ஆக்கல் அழித்தல் படைத்தல். ஆக்கல் அழித்தல் படைத்தல். மூன்றாவது கடவுள் யார்? நீங்க உண்மை. இந்த பாமர மகளுக்கு எல்லாம் படிச்சாலும் நீதானா? அப்படி அல்லனா முதல் கடவுள் யார்? யாரு? சிவபெருமான். கோவிலாக இருக்கின்ற 2011 நேற்று மறுத்த முக்கத்தாயாக சிவபெருமான். அவர்தான் முதல் கடவுள். உண்மை. ஆமா. ஆனால் பாராஜ பிரபஞ்சத்தில் யானை முதல் எருமைக்கடை 8086 ஜீவராஜிகளுக்கு படி அளக்கக்கூடிய கட்சி அந்த பரம கடவுள். ஆமா. இந்த ஒரு நாள் சந்தேகம் வந்துச்சு அந்த அம்மாவுக்கு. ஓஹோ. ஆமா, தினந்தோறும் கைலாயத்தை விட்டு காளை வாகனத்தில் அமர்ந்து நான் படியாளக்க போறேன்னு அம்மா பரம கடவுள் போயிடுவாரு. காலையில ஏஞ்சி உடனே படியாளுக்கு போயிடுவாரு. விடை வாங்கி கொண்டு போயிடுவாரா? ஆமா. இந்த அம்மா கைலாயத்தில் சந்தேகம் வந்துச்சு. எப்படி படியாளக்க போறேன்றாரு. ஆமா. படியாளக்கிறாரா இல்லையா? அப்படி எடுத்து ஒரு சின்ன எறும்பை பிடித்து ஒரு சிமில்ல போட்டு அதை கபாட வந்தனம் செய்து ஒரு இடத்துல வச்சிருச்சு. வச்ச உடனே சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வந்தார். உலகத்துல எல்லா ஜீவராஜிகளுக்கும் படியாளத்துக்கு எல்லா கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தேரைக்கும் முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய கருவுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் நான் படி அளந்தேன். அப்படி பரமகடவுள் வந்து சொல்றாரு அவங்க மனைவி உமா பார்வதி. ஆமா. தைரியமா பேசுறாரு. அதான நாம எறும்பு சிமில் நடத்தமே இவருக்கு தெரியுமா? தெரியாது. அதானே அதுக்கு எப்படி படி அளந்திருக்க முடியும்? அப்படி என்று அந்த அம்மா கேட்டாங்க. ஆமா. நம்ம அவங்க தாதி இல்லையா, தாதி விட்டு சிமில் எடுத்துன்னு சொல்லி சிமிலை திறந்து பார்த்தால் அது ஒரு நொய்யை கவி கொண்டு மேலே ஏறுவது கீழே இறங்குவதுமா இருக்கும். ஓ, அது எறும்பு. அந்த சித்தெரும்பு. அதனால் திடீரென்று அம்மாவுக்கு பயப்பட்டு விட்டது. அவருடைய மகிமை தெரியாமல் நான் சோதிப்போம் அல்லவா? ஆமா. ஆமா. அந்த சிமில்ல நொய்ய எப்படி வந்திருக்கும்? அதானே இப்படி சந்தேகப்பட்டா. ஆனால் அதுதான் எல்லா ஜீவன்களுக்கும் அந்தந்த ஜீவனுக்கு நடந்து போய் தனித்தனியா படி அளப்பதில்லை. 6000 பிரபஞ்சத்தில் யானை முதல் எருமைக்கடை 8886 ஜீவராஜிகளுக்கும் படி அளந்தேன். அப்படி இருந்த உடனே எல்லா யானைக்கு தகுந்த ஆனால் அவர் முதல் கடவுள். இரண்டாவது கடவுள் பாராகிய பிரபஞ்சத்தில் கூட நியாயம் சேருமா? எப்படி சேரும்? ஆனால் அப்போ என்னுக்குள் என்னைய போல் எங்கு விழுந்த பராபரவன் உங்க அப்பா நாராயணன் பகவான் அவர் இல்லாத இடமே இல்லை. ஆமா, தூணில் இருப்பார், குருவில் இருப்பார், எங்க வேணா இருப்பார். அவர் காற்றில் இருப்பார், உணவில் இருப்பார், எரியிற தீயில இருப்பார், அக்னியில இருப்பார், தண்ணியில எந்த அவர் இல்லாத இடமே இல்லை. அவர் தான் எங்க அப்பா. ஓஹோ. ஆமா, அவருங்க அப்பா. இரண்டாவது கடவுள். ஆமா. ஆனால் பாராகிய பிரபஞ்சத்தில் படி அளக்கக்கூடிய கட்டிப்பால் சிவபெருமான் அதமத்தை அழிப்பு வரும். உங்க அப்பா நாராயணன் நீதியை நிலைநாட்டுவார். அது அவருக்கு அழித்தல். ஆமா, 2 வேலையாயிட்டான். மூன்றாவது கடவுள் யார்? நீங்க தானா? மக்கள் எல்லாம் நீதானா? படிக்கிறேன் மரியாதை பொடிக்கிட்டு பாமர மக்கள் எல்லாம் படிச்சாலும் இல்லையானா? ஆமா. எல்லாத்தையும் ஓர வண்டியா படிக்கிறேன், ஒருத்தர் நொண்டியா படிக்கிறேன், ஒருத்தர் குருடா படிக்கிறேன், ஒருத்தர் செவடனா படிக்கிறேன். என் போட்டா சோத்துல மண்ணில என் போட்டா படிக்கிறேன். என்னடா உன் பொண்டாட்டிக்கு என்னடா? அவன் வண்டியா படிச்சு வச்சிருக்கான். கால் இல்லையா? கால் இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லையா? எப்படி இருக்கு உன் பொண்டாட்டி?
கதையாச்சு அவன் நொண்டேதான் கொடுப்பாரு ஆய் வேற போலையா நாங்கதான் 10 மணி வெளியே வந்து 6 மணி வரைக்கும் எனக்கு வியாபாரம் நடந்துட்டே இருந்தீங்க அப்படிதான் வச்சுக்கிறீங்க வியாபாரம் நடந்துட்டே இருக்கு நமக்கு தலைவலி பார்த்தா அங்க போனா பெரு வலியா இருக்கு நான் போற வரைக்கும் பேலை போறது கேட்டுக்கிட்டு நான் தான் இட்டு போய் பேலை வச்சுட்டு நடந்து போறோம் அவன் நடக்கிறது பார்த்தா நீயே பாவம் போட்டு அவளுக்கு நல்ல பல்லு போட்டுக்கோ ரொம்ப மேல எதிர்றான் கொஞ்சம் பொறுமையா தரையில எப்படி நடக்குதா ஒரு மனிதனா பிறந்து விட்டா 2 காது வலது பக்கம் இடது பக்கம் கொண்டாட்ட ஒருத்தவனுக்கு வலது பக்கம் காது கேட்கும் இடது பக்கம் காது கேட்காது காது ஒண்ணு இருக்கிற காது 2 மொத்தம் எத்தனை அதான் 3 காதா ஒரு காது கூட வந்துட்டு இவங்க காலை விரிச்சான் இப்படியேதான் இருப்பான் அப்படி பொறுமையா கேட்டா பதில் சொல்ற நீ பொறுமையா கேட்டு எது பொறுமை ஆட்டா போக மாட்டியா ஆடு கட்டுற முழுது சாட்டா நல்லா வள்ளிக்கிழங்கு மாதிரி ஆளு எதிரி மஞ்சா கம்பளம் வந்து அது என்ன காரணம் இவ்வளவு ஜீவன்கள் இருக்கா ஜீவமானமா இருக்கா அது என்ன காரணம் சொல்லுங்க ஆனா அப்ப வயது உனக்கு என்ன இருக்கும் 24 24 வண்டி போரு 24னா 74 இல்ல 24 சேர்த்தா 24 20 பிளஸ் 4 கூட்டுனா 4 வராதுங்க ஐயா 24 வரும் எங்க அப்பா தெலுங்கு எங்க அம்மா கர்நாடகா அம்மா லண்டி நார்த்தலோ அம்மா குண்டி அம்மா ஏடி சப்பு 24 ஆமா ஐயா எங்க அப்பாவுக்கு 73 திருவண்ணாமலை தாங்கள் சேகர் ஐயா கம்பெனில கெட்டிக்காரர் வீட்டு வியாபாரம் நடக்குது ஆமாண்டா காலையில 6 ஆமாங்க ஐயா சரி காலையில 6 மணிக்கெல்லாம் நாடகம் வச்சுட்டு வீட்டுக்கு ஓடுறேன் 8 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போன உடனே அப்பாவுக்கு வயது என்ன இருக்கும் 73 ஆமா வயதாகிவிட்டாலும் ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு வேலைக்கு உணவு கொடுக்க வேண்டும் கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படி கொடுக்கவில்லை என்றால் வயதான நேரம் தாளாது ஆமா ஆனா அவருக்கு அந்த வேலைக்கு சரியா போகாது உணவு ஆமா ஆனா நீ போன உடனே அந்த வியாதி எங்க வரும் மாவட்டம்தான் அப்பா மகனே எங்கடா போன நாடகத்துக்கு போயிட்டேடா வேலைக்கு உணவு வரவில்லை யாரும் பார்த்து கவனிச்சது சாப்பாடு கொடுக்கலையா அப்படின்னு கேட்பார் வயதானவர் ஆமா வயதானவர் கேட்பது சாப்பாடு நீ தாங்க விழுந்தினிய லோல் பண்றியா லோல் பண்றதா தாளகாரன்ல இருந்து மேலக்காரனோட போடுன்னு போடுறானே ஆமாங்க ஆமா வயசாகி போச்சு ஆமா என்ன வேலையை செய்யலாம் ஒரு வேலை கம்மியா இருந்தா அவனுக்கு அதானே அப்படின்னு போன உடனே அவங்க பார்த்தது இதை கேட்டதும் இன்னும் பொண்டாட்டி மகளும் புள்ளிய மகளும் ஆடு மாடு எதையும் மகளும் இந்திய தேடி பெறாது வந்துருச்சு பாரு அப்படியே கட்டாலத்து ஏற்றி வந்துருச்சு தாய் தகப்பன் கேட்பது வயதான நேரம் வயசுக்கு உணவு பிள்ளை கொடுப்பது உதை பெற்ற தாய் தகப்பனை எப்படி யார் உதைக்கின்றானோ அடுத்த பிறவி அவன் கால் நொண்டி அந்த கால் முடம் அவன் செய்த பாவத்தை அவன் தான் அனுபவிக்கணும் உன் பொண்டாட்டி செய்த பாவத்தை அவன் பொண்டாட்டி தான் அனுபவிக்கணும் அடுப்பச்சு இருக்கிறா நீங்க எல்லாம் இப்படி படிச்ச இந்த உலகத்துல கெட்ட நாய் போட்டு நாய் யாரு படிச்சேன் அது அக்கிரம தாங்க முடியல நம்ம பேதாச்சு போடு ஐயா போன வாரம் வெள்ளிக்கிழமை தானே வச்சிருக்கணும் அப்போ பேதாச்சு மாவன் நேரத்தை எவ்வளோ போயிருக்கோம் அப்படின்னா ஹிந்தியில தமிழ் ஐயா போன வாரம் வேலைக்கிழமை எங்க ஊர்ல திருவிழா மச மயான கொள்ள ஆமா அப்ப சாமி அலங்காரம் செய்துட்டு
வச்சு சகடியில வச்சு இழுத்துன்னு வருவாங்க. ஆமா ஈக்கலான்னு போறாங்க. அப்பதான் அந்த தேருக்கு சந்தில ரெண்டும் மாட்டிக்கின்னு வெளியே வருது. உக்காந்து தலைகால ஆமா அவன் பையனுக்கு மார்கழி மாசம் கல்யாணம் பண்ணணும். மார்கழி முடிச்சு கார்த்திகை மாசம் அப்படி சொல்றா கைத பொண்ணு மாப்பிள்ளையும் அலங்காரம் செய்துட்டு வச்சு ஊர்வலம் வரலாம் அப்படி சொல்லி சீப்பில் உட்கார வச்சு சீப்பை எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு மாப்பிளைக்கு முன்னாடிதான் ரெண்டு சிஞ்சா பற்றி வெளியே வருது. இந்த மாதிரி எதை பார்த்து அது என்ன காரணம்? மருமக இடத்துக்கு போகாது. ஆமாய்யா அந்த கெட்ட நாயை பொட்டு நாயை பண்றத பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை சீப்லயே இல்ல மாங்காமரத்துக்கு ஓட்டாங்க. சரி விடு. அது என்ன காரணம் தெரியுமா? கடவுளுடைய கட்டளை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண். ஆனா இரண்டுக்கு திருமணம் நடத்தப்படது. அந்த சிற்றின்ப ஆசையினால் அந்த ஆணாகப்பட்டது தம்பி ஆணாகப்பட்டது சிற்றின்ப ஆசையினால் தன் பெண்ணால் தாலி கட்டிய மனைவி இருக்கு அயலான் மனைவி மேல் ஆசைப்பட்டால் இரண்டாவது பிறவி அதே பெண்ணாகப்பட்டது தாலி கட்டிய கணவனுக்கு அயலான் மேல் ஆசைப்பட்டால் இரண்டாவது பிறவி அதே இந்த மாதிரி கும்பல்ல உட்கார்ந்திருக்கான இந்த பையன் காரி துப்பி கல்லால் அடிக்கணும். செய்த பாவம் முன் பிறவில செய்த பாவத்தை இந்த பிறவியில் நீ அனுபவிக்க வேண்டும். ஆமாங்க ஐயா. அப்ப அடுத்த பிறவில பொம்னாடி தண்ணி எடுக்கிற இடத்தெல்லாம் ஈத்துட்டு போவோம். அதுக்குள்ள அவன் ஈத்துட்டு போவான். இங்கே ஈத்துட்டு போவான். ஒன்னெல்லாம் போய் நான் பண்ணா அந்த பாவம் வந்துரு என்ன மனதாக்காது. அவன் மாட்டி ஈத்துட்டு போவான். தீ ஈத்துட்டு போவான். யாரு எது இல்ல ரிலீஸ் பண்ணிக்கலாம். சரி சரி சத்தியில தாண்டவர் கூட பிரமதம் மற்ற விவரம் அழித்தால் படைத்தல். ஆமா மூன்றாவது கடவுள் நான் சொன்னேன். ஆமா பிண்டம் பிடிக்கக்கூடிய கட்டுமையான் தான் நீதான். அப்படி பிண்டம் பிடிச்சா நான் பெருசு இல்ல. நீ சின்ன போல மாதிரி விளையாடுற காப்பு தானே கட்டிக்கிற ஆய விட்டு போல. ஆனால் என் மனைவி இருக்கால ஆமா கலைவாணி மடிச்சு முன்னு வச்சுக்கிறவனுக்கு ஆராய வரவச்சத்தில் எல்லா தேவராஜர்களுக்கு நாவில நின்று ஓசைப்படுத்தக்கூடியவள் உங்க மனைவி கலைவாணி. அவள்னா நீ கட்டி வெளியே வர முடியாது. ஆமாங்க. ஆட முடியாது பாட முடியாது எந்த வேலையும் இயங்காது. ஆமாங்க. ஓசை கொடுக்கக்கூடியவள் உங்கள் மனைவி கலைவாணி. ஆமாம். ஆனால் இன்றைக்கு இறப்பு பிறப்பு கணக்கு எடுக்க வேண்டும். இறப்பு எங்க எவ்வளவு தாம்பலாபுரி வேண்டாம். ஆமா அந்த இறப்பு பிறப்பு எத்தனை இறக்கின்றதோ அந்த கணக்கை பார்த்து அத்தனை பிறப்பு இங்க உற்பத்தி நான் செய்ய வேண்டும். அதனால் கலைவாணி கூட இருந்தாதான் அந்த வேலை நடக்கும். இப்ப நான் போய் அவங்க பொண்ணடி நான் போகணும். அரசாங்கத்துக்கு சென்று அரண்மனைக்கு சென்று அரசாங்கத்துக்கு மறுபடி உத்தரவு போயிட்டு வா. கலைவாணி தான் இருப்பா.
ஆ